ஈரோடு மாவட்டம் பவானி வட்டத்தில் அமைந்த ஒரு சிறப்பு வாய்ந்த நகராட்சி தான் கவுந்தப்பாடி. ஈரோடு சத்தியமங்கலம் செல்லும் நெடுஞ்சாலையில் அமைந்த கவுந்தப்பாடியில் கரும்பு மற்றும் வாழை அதிகம் பயிரிடப்படுகிறது. கவுந்தப்பாடி கைத்தறி நெசவிற்கு புகழ்பெற்றது. சுதந்திரம் அடைந்த காலத்தில் கவுந்தப்பாடி சுதேசி ஜவுளி வர்த்தக சங்கம் தொடங்கப்பட்டது என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. கவுந்தப்பாடியில் சனிக்கிழமையன்று நாட்டு சர்க்கரை மற்றும் வெல்லம் வணிகத்திற்கு வாராந்திர சந்தை நடைபெறுகிறது. புதன்கிழமை நடைபெறும் வாராந்திர சந்தை கவுந்தப்பாடியில் மிகவும் பிரபலம். ஈரோட்டிலிருந்து 21 கிலோமீட்டர், பவானியிலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த கவுந்தப்பாடி நகராட்சி. கவுந்தப்பாடி கவிந்த என்றால் விளைபொருட்கள் கவிந்தவாறே இருப்பது என்பது பொருள். இவ்வாறு கவிழ்ந்திருப்பதால் விவசாயிகள் பாசறை ஏற்படுத்தி கொண்டு அங்கு தங்கி பொருட்களை சந்தைப்படுத்தி வளமுடன் வாழச் செய்யும் ஊர். பாடி என்றால் பாசறை என்பது பொருள் என்று சொல்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் எடப்பாடி, வாழப்பாடி, கவுந்தப்பாடி போன்ற ஊர் பெயர்களில் உள்ள பாடி என்ற சொல் முல்லை நிலத்து ஊர்களை குறிக்க பயன்படும் சொல் என்றும் சொல்கிறார்கள். ஈரோட்டிலிருந்து சத்தியமங்கலம் செல்லும் வழியில் அமைந்துள்ள 4 ரோடு சந்திப்பின் வாயிலாக கவுந்தப்பாடியினை மிக எளிதாக அடையாளம் காண இயலும். ஈரோட்டிலிருந்து சத்தியமங்கலம் செல்லும் சாலை தற்போது தேசிய நெடுஞ்சாலையாக மாற்றப்பட்டுள்ளது. கவுந்தப்பாடியின் வளர்ச்சிக்கு இன்னும் உறுதுணையாக இருக்கிறது. கவுந்தப்பாடியை பற்றிய ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால், பழனி முருகன் கோவிலுக்கு பிரபலமான பஞ்சாமிர்தம் தயாரிப்பதற்காக மிகப்பெரிய சர்க்கரையினை வழங்கும் நிறுவனம் இங்குதான் உள்ளது. மேலும் இது மிகப்பெரிய சர்க்கரை சேமிப்பு கிடங்கினையும் கொண்டுள்ளது. சாலையின் இருமருங்கிலும் பரபரப்பான கடைகளை கொண்டுள்ள கவுந்தப்பாடி நகராட்சியில் சிறிய பேருந்து நிலையம் ஒன்றும் உள்ளது. ஈரோடு மாவட்டத்தையும் மற்றும் அண்டை மாவட்டங்களையும் இணைக்கும் வகையில் இந்த பேருந்து நிலையம் அமைந்துள்ளது. இங்கிருந்து ஈரோடு பேருந்து நிலையம், ஈரோடு ரயில்வே சந்திப்பு, காஞ்சி கோயில், பெருந்துறை, கோவிச்செட்டிப்பாளையம், சத்தியமங்கலம், சித்தோடு, நசியனூர், திங்களூர், ஒத்தக்குதிரை, விஜயமங்கலம், சென்னிமலை, ஈங்கூர், வடமுகம், வெள்ளோடு, அரச்சலூர், லட்சுமி நகர், குமாரப்பாளையம், குன்னத்தூர், பெருமாள்மலை, துடுப்பதி, ஷிப்காட், பெருந்துறை, ஊத்துக்குளி, திருப்பூர், அந்தியூர், பருவாச்சி, ஜம்பை, ஆப்பக்கூடல், மேட்டூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஓசூர், நாமக்கல், சேலம், பண்ணாரி, மைசூர், திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம் போன்ற ஊர்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படுகின்றது. கவுந்தப்பாடி நகரத்தில் பேருந்து நிலையம் அமைந்துள்ளது. பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கும், சுற்றியிருக்கும் கிராமங்களில் வேலை செய்வோருக்கும் மற்றும் வியாபாரம் புரிவோருக்கும் பேருதவியாக இருக்கிறது. மேலும் கவுந்தப்பாடியில் அரசு ஆண்கள் மற்றும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளிகள் உள்ளன. இந்த பகுதியில் இயங்கி வரும் EIT பாலிடெக்னிக் கல்லூரி டெக்ஸ்டைல் டெக்னாலஜி உள்ளிட்ட படிப்புகளுக்கு பெயர் பெற்றது. கவுந்தப்பாடிக்கு அருகே அமைந்துள்ள கிராமங்களின் பெயர்களாவன சலங்கப்பாளையம், செந்தம்பாளையம், ஆலத்தூர், வேளம்பாளையம், நல்லிக்கவுண்டனூர், கூமாண்ட கவுண்டனூர், ஐயம்பாளையம், பெருந்தலையூர், மேட்டுப்பாளையம், பாண்டிப்பாளையம், கொள்ளத்துப்பாளையம், வெள்ளாங்கோயில் மற்றும் குச்சரமடை ஆகும். கவுந்தப்பாடி கைத்தறி நெசவு. கவுந்தப்பாடியில் அன்னை இந்திரா கைத்தறி நெசவாளர்கள் கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை சங்கம் லிமிடெட், காஞ்சி தலைவன் கைத்தறி நெசவாளர்கள் கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை சங்கம் லிமிடெட் மற்றும் மாரியம்மன் மகளிர் கைத்தறி நெசவாளர்கள் கூட்டுறவு உற்பத்தி ஆகியவற்றின் வாயிலாக கைத்தறியில் கால்மிதிகள் நெய்து விற்பனை செய்து வருகின்றனர். கவுந்தப்பாடி கைத்தறி நெசவாளர்கள் கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை சங்கம், சக்தி தொடக்க கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் மூலமாக கைத்தறி துண்டுகள் உற்பத்தி செய்தும் விற்பனை செய்து வருகின்றனர். கவுந்தப்பாடியில் காவல் நிலையம் ஒன்றும் அமைந்துள்ளது. அதோடு விஜயன் தியேட்டர், வளர்மதி தியேட்டர், பாவா திருமண மகால், கவின் மகால், லட்சுமி மகால், சக்தி மகால், தங்க மகால், மாரியம்மன் கோயில், காளியம்மன் கோயில் போன்றனவும் அமைந்துள்ளன. ஜீசஸ் மிராக்கிள் சர்ச் என்ற ஒரு பிரபலமான தேவாலயமும் இந்த கவுந்தப்பாடியில் அமைந்துள்ளது. கவுந்தப்பாடி காவல் நிலையத்திற்கு எதிரே புதன்கிழமையில் நடக்கும் வாராந்திர சந்தை மாவட்டத்தின் மிகப்பெரிய சந்தைகளில் ஒன்றாகும். சுற்றியுள்ள மக்கள் மலிவு விலையில் பொருட்களை வாங்க விற்க இந்த சந்தை வாய்ப்பளிக்கிறது. பவானி, கோவிச்செட்டிப்பாளையம், பெருந்துறை, ஈரோடு ஆகியவற்றுக்கு கவுந்தப்பாடி நடுவில் உள்ளது. இந்த 4 இடங்களுக்கும் இது பிறப்பிடமாக சேவை செய்கிறது.
ஊராட்சியாக இருந்து நகராட்சியாக மாறிய கவுந்தப்பாடி இன்னும் சில ஆண்டுகளில் மிகப்பெரிய வளர்ச்சியினை எட்டும் என்றால் மிகையாகாது. நன்றி, வணக்கம்.